வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யம்மி டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட் சாலடாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கஸ்டர்டில் போட்டு ஃப்ரூட் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இது லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இது வார்மாக இருக்கும் போது தான் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. மிதமான சூடில் இருக்கணும் பால். அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை இந்த பாலில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திங்கன்னா கட்டியாக விழும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லாட்டி லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அங்கங்கே கட்டியாக இருக்கும். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துலேயே திக்னஸ் வர ஆரம்பிச்சிரும். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா திக்காகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹை சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆற வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் பைனாப்பிளும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் பாலில் இருக்கும் போது கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். இதை நம்ம ஆறுன கஸ்டர்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிளாக் கிரேப்ஸில் சீடு இருந்துச்சு, நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வாயில் உங்களுக்கு மாட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ரெசிபி செம்மையான ஒரு சாய்ஸ். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தானே. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.